ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. போன வாரம் பிரம்மாண்டமாக ஆரம்பித்த சூப்பர் சிங்கர் சீசன் 11 சீனியரோட கிராண்ட் லான்ச் இருந்ததுங்க. அதோட பார்ட் 2வா இந்த வீக்கும் கிராண்ட் லான்ச்சோட மித்தம் இருக்கிற கண்டஸ்டன்ட், அதாவது ஒரு பார்ட் ஆஃப் கண்டஸ்டன்ட் உள்ள என்ட்ரி ஆயாச்சு, மீதம் இருக்கிறவங்க இந்த வீக் என்ட்ரி ஆகிறாங்க. ஆனால் இதில் என்னன்னா 4 ஜட்ஜஸ் இருக்காங்க. அதையும் தாண்டி சிறப்பான ஒரு நடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இல்லாத சீசனும் இருக்காது, இவங்க இல்லாத பாட்டுமே இருக்காதுங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஜட்ஜு தான். வேற யாருங்க, நம்மளுடைய ஃபேவரட்டான சின்ன பிள்ளை சித்ராமா தாங்க. ஸோ அவங்க சாங்ஸை கேட்கும் போதே நமக்குள்ள இருக்க ஒரு ஃபீல், ஹாப்பினஸ், களைகட்டுறது எல்லாமே செமையா இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தடவை கண்டஸ்டன்ட்டும் ரொம்ப அழகான ஒரு பாட்டோட வந்து பாடியிருக்காங்க. சித்ராமா பாடின புன்னகை மன்னன் படத்துலேருந்து சிங்களத்து சின்ன குயிலி. ஆக்சுவலா அந்த சாங் கமலஹாசன் அவர்கள், ரேவதி, ரேகா எல்லாருமே செம சூப்பரான மூவி. அந்த சாங்கும் செமையான ஒரு சாங் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு பாட்டோட உள்ள என்ட்ரி ஆகும்போது ரொம்பவே அருமையா இருந்ததுங்க. ஒவ்வொரு சீசன்லையும் கானாக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி எப்பவுமே இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீசன்லயும் நம்ம கானாக்கான என்ட்ரி இருந்தே இருக்குங்க. எப்படி நம்ம பூவையா இருந்தாரு, அதுக்கப்புறமா கலர் வெடி கோகுல், அதே மாதிரி இந்த தடவையும் செம சூப்பர். அப்படியே பாடிட்டு இருக்கும்போது தமிழ்னவெல்லாம் வேற லெவல் போடா அப்படியே நம்ம உன்னி சார் அடிச்சு அப்படியே இந்த மெட்ராஸ் இதுல செமையா கெத்தா கலக்கிட்டேன். ஹைலைட் என்ன தெரியுமா, நம்மளுக்கு விஷ்ணு அவர்கள் சொன்னது அல்டிமேட் படம். மைக் மட்டும் இல்லைன்னா நான் வேற விதமா ஒன்று சொல்லியிருப்பேன்டா, மைக் இருக்குனால நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம சூப்பரா பாடவே ஸ்டேஜ்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து கூட ஆடினாங்க. ஹைலைட் என்ன, நான் பாடுறதை எங்க அம்மா பார்க்கணும், எங்க அம்மாவோட ஆசை கனவை நான் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவருடைய விஷயத்தையும் இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்க கஷ்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ இதுல யார் யார் என்னென்ன விதமான ஒரு டிராவலிங் பண்ண போறாங்க, எந்தெந்த ரீச் அடைய போறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீக்கான எபிசோட தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இதை பத்தின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு.